துணை நபர்களும் கூடி நின்ற அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்கிது அன்ஃபுசக்கும், உங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டு காப்பாற்ற நான் ஆசைப்படுகிறேன். எப்பேற்பட்ட ஒரு செயல்னு பாருங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்தபடியாக எடுத்துரைக்கிறார்கள், சஅபுல்லுஹா பிபலாலிஹா, உங்களிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது. அந்த உறவை, அந்த பந்தத்தை, அந்த சொந்தத்தை நான் என் கொள்கை மூலமாக பசுமையாக்க விரும்புகிறேன் என்றார்கள். உறவுக்கார மாமா, மச்சான், பெரியத்தா, சின்னத்தா, ரொம்ப நானும் இவரும் அப்படி இவருக்காக உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் அப்புறம்தான். முதலில் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்க வேண்டும். அப்படி எடுத்துரைக்கும் பொழுதுதான் உங்களுடைய உறவு பசுமையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நம்ம எல்லாம் ஏகத்துவ கொள்கையில் இருப்போம்.